Good evening students. இப்போது மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஓகே, இதில் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம வந்து இந்த 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் படிக்க போகிறோம். ஓகே, மெயினாக 11th நீங்கள் வந்து C++ படிச்சிருப்பீங்க. ஆனால் 12th பொறுத்தவரை நம்ம பைத்தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, மெயினாக பைத்தான் பற்றி தான். அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் 10 சாப்டர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பைத்தான் கவர் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ், MySQL, அது வந்து எப்படி C++ கூட இன்டர்கேட் பண்ணும், அந்த பைத்தான் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபைல்ஸ்குள்ளே, அந்த மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்ஸாக சொல்லுவாங்க. எப்படி ஒரு சார்ட் போடணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்ஸாக போகும். ஓகே, ஃபஸ்ட் இங்கே பார்த்துடலாம் எத்தனை யூனிட்ஸ் இருக்குது. மொத்தமான உங்களுக்கு 5 யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, 5 யூனிட்ஸ் இருக்குது. டோட்டலாக எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னா 16 சாப்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா இதில் நான் எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பைத்தான்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து உள்ளே மீதெல்லாம் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு பைத்தான்னா என்ன அது தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே போகலாம். அதனால் நான் யூனிட் 2 கோர் பைத்தான் இருக்குல்ல, யூனிட் 2ல் கோர் பைத்தான் அந்த இதில் 5th சாப்டர் 5லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு. ஓகே, எப்போவுமே அப்போ தான் உங்களுக்கு பைத்தான்னு என்னன்னு தெரியும், அதை எப்படி ரன் பண்ணணும், அது வேரியபிள்ஸ் அப்படி அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட்டு உள்ளே போகும்போது நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். யூனிட் 2 கோர் பைத்தானில் சாப்டர் 5லேருந்து தான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் எடுக்க போகிறேன். ஓகே, இப்போது 1 by 1 யூனிட் 1க்குள்ளே எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, யூனிட் 2க்குள்ளே எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் லைன் பை லைனாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகே, இப்போது யூனிட் 1னா என்ன, ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். அதுக்குள்ளே எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, 4 சாப்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், ஸ்கோப்பிங், அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் 2ல் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது பாரு, அதுலேயும் 4 சாப்டர்ஸ் இருக்குது. யூனிட் 2 எதன டாபிக்னா கோர் பைத்தான். அதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், control structures, python functions, strings and string manipulations. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் என்ன இருக்குது, molarity and oops கான்செப்ட். நீங்கள் C++ல படித்த மாதிரி தான், ஆனால் இங்கே கொஞ்சம் அது சேம் தான், ஆனால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, ப்ரோக்ராமிங்கில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அவ்வளோதான். அதில் 2 சாப்டர்ஸ் இருக்குது. என்னென்னா 9th சாப்டர் என்ன, லிஸ்ட், டியூபிள்ஸ், செட்ஸ், டிக்ஷனரிஸ். ஓகே, 10th சாப்டரில் பைத்தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் 4ல் டேட்டாபேஸ் கான்செப்ட் அண்ட் MySQL. டேட்டானா உங்களுக்கு தெரியும், கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரிகார்டிங் அதை வச்சு தான் வரும். ஓகே, அதில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னா 3 சாப்டர்ஸ் இருக்குது. என்னென்னா சாப்டர் 11ல் டேட்டாபேஸ் கான்செப்ட் பற்றி படிப்போம். சாப்டர் 12ல் SQL, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகே, 13ல் பைத்தான் அண்ட் CSV ஃபைல் இதை பற்றி படிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 5ல் என்ன படிக்க போகிறோன்னா இன்டகிரேட்டிங் பைத்தான் வித் MySQL அண்ட் C++. ஓகே, ஒரு பைத்தான் ஃபைலை எப்படி MySQL கூடவும் C++ கூடவும் இன்டகிரேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதில் 14th சாப்டரில் என்ன இருக்குன்னா இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம் இன் பைத்தான். நெக்ஸ்ட் 15th சாப்டரில் என்னென்னா டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ SQL. 16th சாப்டரில் டேட்டா விசுவலைசேஷன் யூஸிங் PY plot. அதில் லைன் சார்ட், பை சார்ட், பார் சார்ட் எல்லாம் எப்படி பண்ணணும், இதுதான் நம்ம மேக்ஸிமம் இந்த இதில் கவர் பண்ண போகிறோம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில். ஓகே, டோட்டலாக 16 சாப்டர்ஸ் இருக்குது. ஓகே, அதில் திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். நான் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் சாப்டர் 5லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பைத்தான்னா என்ன அதோட கான்செப்ட் புரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் லெசன்ஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம், லெசன் பை லெசனாக நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.